பொதுத் தேர்வை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மார்ச் முதல் வாரம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கவுள்ள நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு முதல் மாணவர்கள் கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் எனவும், சட்டமன்ற தேர்தலால் பொதுத் தேர்வுகளுக்கு எந்த இடையூறும் இல்லை என்றும் கூறினார். புதிய மாற்றங்கள் லாக் புக் எப்போதுமே பார்த்துருப்போம். நம்ம படிக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப சின்ன புக்காக இருக்கும். கண்ணுக்கே அந்த எழுத்து தெரியாமல் நம்பர்ஸ் 0 and 8 கூட ப்ராப்பராக நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை அது கொஞ்சம் A4 லெவலில் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஸோ புதுதாக அந்த புத்தகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். கால்குலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரோக்ராமிங் இல்லாமல் நார்மல் கால்குலேட்டராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க எடுத்துருவாங்க. நம்ம ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ ஏப்ரல் 6 வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் அது எங்களுக்கு தான் இருக்கும். அது மேபி ஆஃப்டர் செகண்ட் வீக் போல எலெக்ஷன் ஆகும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.